நயினார் நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் யாத்திரை எதற்காக? தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்கிற பெயரில் ஒரு மாநில அளவிலான புதிய பிரச்சாரத்தை வருகிற அக்டோபர் 12ஆம் தேதியன்று மதுரையில் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் முன்னிலையில் தொடங்குவதாக அறிவித்துள்ளார். திமுகவின் உண்மையான முகத்தை அம்பலப்படுத்தவும் டாஸ்மாக் கடைகள் மூலம் சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்தும் இவர்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் குறித்தும் அமைச்சர்களால் மக்கள் நலன்கள் எவ்வாறு புறக்கணிக்கப்படுகின்றன என்பது குறித்தும் மக்களிடம் தெளிவாக விளக்குவது இந்த யாத்திரையின் முக்கிய நோக்கங்களாகும். திமுக குடும்பத்தின் ஆதிக்கம் முதல் தமிழ்நாட்டை அவர்களின் தனிப்பட்ட சொத்தாக கருதி எவ்வாறு கொள்ளையடிக்கப்படுகிறது என்பது குறித்தும் யாத்திரையின் போது விரிவாக எடுத்துரைக்கப்படும். திமுகவை தோற்கடித்து தமிழ்நாட்டிற்கு பெருமையை மீட்டெடுக்கவும் இதற்காக 3.8 கோடி தமிழர்களை நேரடியாக அணுகவும் அவர்களின் கவலைகளை புரிந்து கொள்ளவும் அவர்களின் குரல்களை வலுப்படுத்தவும் இந்த யாத்திரை தொடங்கப்படவுள்ளது. மேலும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜக தொண்டர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் மாநிலம் முழுவதும் கட்சியின் மைய கட்டமைப்பை வலுப்படுத்தவும் இந்த யாத்திரை தொடங்கப்படவுள்ளது. இந்த யாத்திரை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கி நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களை சென்றடைய உள்ளது. இது ஜனவரி 2026 வரை நீடிப்பதுடன் மாநிலம் முழுவதும் மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள உள்ளது. இந்த யாத்திரையின் போது 10,000க்கும் மேற்பட்ட தெருமுனை கூட்டங்கள் நடத்தப்படும் என்றும் முக்கிய குழுக்கள் மற்றும் சமூக தலைவர்களுடன் நேரடி சந்திப்புகள் நடத்தப்பட உள்ளது. இது வெறும் அரசியல் யாத்திரை மட்டுமல்ல, திராவிட மாதிரி என்று தன்னை கூறிக்கொண்டு தமிழ் சமுதாயத்திற்கு பெருமொழிவு ஏற்படுத்தி வரும் திமுகவின் பிடியிலிருந்து தமிழர்களின் கண்ணியம், பாதுகாப்பு மற்றும் பெருமையை மீட்டெடுப்பதற்கான மக்களின் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது.